அமானுஷ்யம்னா என்ன, அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கங்களை எங்க நேயர்களுக்கு கொடுங்கம்மா. உங்களுக்கு அமானுஷ்ய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நீங்க என்னத்தை ஃபர்ஸ்ட் உணர்வீங்கன்னா, நீங்க தூங்க முடியாது. இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. எப்பயுமே இந்த ஆன்மாக்கள், இந்த ஆவி இதெல்லாமே யாரை போய் உடனே தாக்குன்னு சொன்னீங்கன்னா, ஜாதகத்துல இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய உண்மையிலே இறந்தவர்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அமையுமா? சந்திரனுடைய திசையோ இல்ல ராகுவோட திசையோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உணரக்கூடிய தன்மை அதிகபட்சமா வரும். எச்சினிகள்னு சொல்லுவாங்க. எச்சினிகள் இல்லாமல் நீங்க இந்த வேலைகள் செய்ய முடியாது. பேரானார்மல் ஆக்டிவிட்டியோடைய ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. அது இல்லைன்னு சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணவும் இல்லை. அது இருக்குங்கிறது 100% உத்தரவாதமும் இல்லை. ஆனால் பர்சனலாக நீங்கள் அமானுஷ்யத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஸ்ரீ வைரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமானுஷ்ய ஆய்வாளர் மற்றும் ஜோதிடர் திருமதி கவிதா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அமானுஷ்யம் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாத்துக்கும் பயம் ஏற்படுது. ஐயோ அமானுஷ்யமா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அமானுஷ்யம்னா என்ன, அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கங்களை எங்கள் நேயர்களுக்கு கொடுங்க மேம். நிச்சயமா அமானுஷ்யம் அப்படின்றத மஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்க, இப்போ எப்படி நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கோயில்களுக்கு போகிறோம். யாருமே கோயிலில் போயிட்டு இவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கெட்டு போயிடணும் இதுன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ மொத்தமாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே தான் கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு இது வேணும், இல்லை எனக்கு இது கிடைச்சதுக்கு, இது கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி, அவ்வளோதான். ஸோ இந்த அமானுஷ்யத்தை ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையாக கேட்ட உடனே எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு போயிடுறாங்க. எடுத்த உடனே கிடையாது. பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் நம் கண்ணுக்கு தெரியாதது, புலப்படாதது அப்படிங்கிறது தான் இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிற அர்த்தமே. சரி, இப்போ இந்த நெகட்டிவ் அப்படின்னு போயிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, இது டோட்டலி ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படின்னு கேட்டாக்க, சில பேருக்கு பார்த்தா ஆவி, பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, வசியம் பண்ணுறது, இந்த மாதிரியான பல டாபிக்குள்ள இந்த அமானுஷ்யம் சம்மந்தப்படும். உங்களுக்கு பொதுவாகவே ஒரு அமானுஷ்யத்தை உணரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு இது உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம்ல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவ ராசிக்குள்ளே தான் போய் அடங்கியிருக்கும் உங்களுக்கு. அதாவது மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு இதில் தான் போய் அடங்கியிருக்கும் இந்த கேதுவோட நட்சத்திரங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது ஆன்மீக காரகன். ஒரு கேதுவில் பிறந்தவங்க கொஞ்சம் பக்தி மயமாக இருக்காங்க, கோயில்களுக்கு நிறைய போயிட்டு வராங்கன்னாவே அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடவுளுடைய அனுகிரகங்கள் மற்றும் கடவுளை உணரக்கூடிய ஒரு தன்மைகள் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ ராகுவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காற்று தத்துவ ராசியில தான் இருக்கும் இந்த ராகுவோட நட்சத்திரங்களே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மிதுனம்ல இருக்கும், துலாம்ல இருக்கும், அதே போல் கும்பத்தில் இருக்கும். உங்களுக்கு சுவாதி, சதயம், திருவாதிரைன்னு சொல்லிட்டு ஏன் இதை காற்று தத்துவத்தில் கொண்டு போய் இந்த ராகுவை வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, தீய சக்திகளை ஈஸியாக உங்களுக்கு உணரக்கூடியது. அதாவது ஆவி, இந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காற்றோடு கலந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு. அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. அதுக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் தனியாலாம் கிடையாது. தனக்கு ஒரு பவர் வேணும்னா அது இன்னொரு லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணிக்கணும் தன்னை. அப்போதான் அதுக்கான பவரே அதுக்கு வரும். இல்லைன்னா அது ஒரு பேப்பர் எப்படி காத்துல பறக்குதோ, நம்மளை சுற்றி எங்கே வேணா அது இருக்கலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாவில் வர மாதிரி திடீர்னு இந்த தொட்டியை தூக்கி அடிக்கிறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதையே டேமேஜ் பண்ணுறது பில்டிங்கே, அந்த மாதிரிலாம் ஒரு ஆவிக்கு அந்த பவர் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது.
ஸோ அமானுஷ்யத்தோட புரிதலை நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக, ஏன்னா நீங்கள் அந்த நட்சத்திரம் அப்படின்னு வர்றதே பார்த்தீங்கன்னா மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அதில் விழுந்தனால தான் நீங்கள் அந்த நட்சத்திரமே உங்களுக்கு வந்து பிறப்பு நட்சத்திரமாக வருது. அப்போது மனோகாரகன், இந்த நிழல் கிரகமான இந்த மனோகாரகன் வந்து ஒரு நிழல் கிரகத்தில் போய் விழுந்திருக்கும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு உணரவும் முடியும், பாதிக்கப்படவும் முடியும். மேம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இல்லையா, அந்த அஸ்வினி மகம் மூலம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சதயம், சுவாதி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை உணரக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை வந்து தன் உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிறது, அந்த ஆன்மாவை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பவர் வந்துட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவங்களால அந்த ஆன்மாவை சீக்கிரமாக உணர முடியுமா மேடம்? இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி ராகுவோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஜனனம் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரனுடைய திசையோ இல்லை ராகுவோட திசையோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உணரக்கூடிய தன்மை அதிகபட்சமாக வரும். உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகவே செய்யும். உங்களுக்கு மற்ற தசா புக்திகள் போது ஒர்க் அவுட் ஆகுது. நான் சொல்கிறது கோச்சாரத்துக்கு கிடையாது, உங்கள் ஜனன ஜாதகத்துக்கான தசா புக்தி அடிப்படையில் தான் இது நடக்கும். எய்தர் சந்திர திசையாக இருக்கணும், இல்லை புக்தியாவது இருக்கணும், இல்லை ராகு தசை இல்லை ராகு புக்தியாவது இருக்கணும். இப்போ இந்த புக்தி தான் அப்படின்னும் போது நடக்கிற தசை வந்து உங்களுக்கு நல்ல தசையாக இருந்துருச்சுன்னு சொன்னாக்க பெருசாக ஒரு அஃபெக்ட் ஆகிடாது. ஆனால் இதுவே ஒரு ராகு தசை சந்திர தசையே நடத்துறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு இது மாதிரி விஷயங்களும் நீங்கள் கம்மக்ராஸ் அப்போ பண்ணுறீங்கன்னா 100% அதோட பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களால் உணரவும் முடியும். உங்களாலே உங்களை காப்பாற்றிக்க முடியுமா அப்போன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொருத்தவங்களுடைய கைடன்ஸ் மூலியமாகவும் வழிகாட்டுதல் மூலியமாகவும் தான் உங்களை நீங்கள் அந்த தீய சக்தியிலேருந்து அந்த வைப்ரேஷன்லேருந்தும் நீங்கள் வெளியில் வர முடியும். நீங்கள் சொன்ன அந்த 6 நட்சத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம் மற்றும் ராகுவோட நட்சத்திரம், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மாவை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக இப்போ இந்த இறப்பு வீடுகளுக்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த இறப்பு வீடுகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மாவை வந்து நான் பார்த்தேன், அந்த இறந்தவங்களை வந்துட்டாங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த பவர் இருக்கா? உண்மையிலே இறந்தவர்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அமையுமா? இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உணரக்கூடிய தன்மை இருக்குமான்னு அப்படின்னு வந்து பொதுப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு சில காம்பினேஷனும் சேர்ந்து இருக்கணும் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க சில பேர் நீர்நிலை கண்டுபிடிக்கலாம் போவாங்க. எத்தனையோ அடி கீழே இருக்கிறத வந்து எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அந்த வைப்ரேஷன் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அயன் சத்து அதிகமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று அவங்க O பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால நீர்நிலையை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக் மூலயமா வந்து இங்கே இருக்குது, அந்த நீரோட்டம் இங்கே இருக்குன்னு இருக்க முடியும். இதே மாதிரி தான் இந்த அமானுஷ்யத்தை பொறுத்த வரைக்கும். ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்காருன்றது மெயினாக பார்க்கணும் அவங்க இதை உணர முடியுமான்றதுக்கு. ஜஸ்ட் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்றதை மட்டுமே வச்சு, ஏன்னா அவங்க லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்துடலாம், ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துலையும் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது அவங்களால டக்குன்னு உணர முடியாது. ஆனால் பேசிக்காக துக்க வீட்டில் வந்து தண்ணி குடிச்சா, இந்த நட்சத்திரக்காரங்கள் தண்ணி குடிச்சா அதை வந்து நெகட்டிவ் எனர்ஜியை உடனே கேரி பண்ணிட்டு வந்துருவாங்க எல்லாருமே. அதுல இந்த பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ஒரு இறந்தவங்க வீட்டில் வந்து எதுவுமே வந்து அவங்க வந்து அன்னம் தண்ணி எதுவுமே அந்த துக்க நாட்கள் இருக்க அனுஷ்டிக்க வரைக்கும், அதாவது இந்த காரியம் சொல்லுவாங்க 16ஆம் நாள், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி எதுவுமே வந்து உணவோ இல்லை தண்ணியோ எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடனே அவங்க அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை வந்து அவங்களால உள் வாங்க முடியும். அதுலேருந்து அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். மேம் அதே மாதிரி இந்த செகண்ட் சோல் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு நிறையா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே இந்த செகண்ட் சோல் அப்படிங்கிறதும் ஆன்மா கூட சம்மந்தப்பட்டதா, அது கூட ரிலேட் ஆனதா? இது செகண்ட் சோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா கூட டைரக்டாக சம்மந்தப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த சில வைப்ரேஷனுக்கு ஓப்பன் அப் ஆயிருக்கணும். அவங்க நம்ம சக்ராஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சக்ராஸில் வந்து உங்களுக்கு சில சக்கரங்கள் வந்து ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் செகண்ட் சோல் அப்படிங்கிறதே நீங்கள் போய் வந்து அணுக முடியும். எல்லாருக்கும் இருக்கும் தான், பட் எல்லாருக்கும் வந்து அதை அணுக முடியுமா, அதை கிரகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. நீங்கள் ஒரு சில தியானங்கள், ஒரு சில இந்த முத்ராஸ்கள் இதெல்லாம் பண்ணும்போது தான் செகண்ட் சோல் அப்படிங்கிறத உணர்ந்து அதனுடைய எண்ணங்கள் தாட் ப்ராசஸோட உங்களை வந்து நீங்கள் கோரிலேட் பண்ணி நடவடிக்கையை அதை மாற்ற முடியும், செயலாக அதை கொண்டு வர முடியுமே. இப்போ
இப்போ நீங்கள் ஒரு 6 நட்சத்திரம் வந்து சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக வந்து அஸ்வினியை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து அதிதேவதை வந்து முருகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகனை வந்து வழிபடுறவங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்திலையும் தியானத்திலையும் மூழ்கி இருக்கிறவங்க, இவங்க கிட்ட வந்துட்டு தீய சக்திகள் வந்துட்டு நெருங்க முடியாமல் தானே இருக்கணும் மேடம். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி மேடம் இந்த தீய சக்திகள் அமானுஷ்யம் சம்பந்தமான ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் விலகி தானே இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமானுஷ்யத்தை பற்றி ரொம்ப நெகட்டிவ் விஷயத்தை பற்றி ரொம்ப அவங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது நெருப்பு தத்துவத்தில் கொண்டு போய் வச்சதே அதுதான். இப்போ உங்களுக்கு பொதுவாக ஒரு துஷ்ட சக்தியை விளக்குறதுக்கு நம்ம என்ன வளர்க்குறோம்? ஓமம் வளர்க்குறோம். அது என்ன பண்ணுறோம்? அக்னி தான் வந்து உன்னை சாங்டிஃபை பண்ணக்கூடியது, உன்னை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயமே வந்து உங்களுக்கு யாகமும் ஓமமும் அதுக்கு தான் நடத்துனாங்க. சுத்திகரிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு கேட்டால் கடைசியில் நெருப்புக்குத்தான் இருக்குது. ஸோ அதனால இந்த கேதுவோடைய நட்சத்திரத்துங்களை கொண்டு போய் இந்த நெருப்பு தத்துவத்துக்குள்ள வச்சதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசுத்தத்தை சுத்தம் செய்யும் ஆன்மீக காரகன், மோட்ச காரகன்னு கேதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ராகு அப்படி கிடையாது. அவர் வந்து எல்லாத்தையுமே பெருசா யோசிப்பாரு, பிரம்மாண்டத்துக்குரியவர். சரிங்களா? அதனால தான் காற்றுல வந்தாங்க. காற்று எப்படி அடைச்சி வைக்க முடியுமா? காற்றை அடைச்சி வைக்கவே முடியாது. ஸோ அதனால தான் அதை கொண்டு போய் காற்று தத்துவத்தில் வச்சாங்க. ஸோ கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இறந்த வீட்டுக்கு போறாங்கன்றதுக்கும், ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இறந்த வீட்டுக்கு போறாங்கன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கேதுவில் இருக்கிறவங்க போறாங்க உதாரணத்துக்குன்னு சொன்னாக்க அவங்களும் நிழல் கிரகம் தான். ஆனா கேதுவில் இருக்கிறவங்க போறாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வரதுக்கு முன்னாடி அவங்க தன்னைத்தானே ஒரு கவசம் மாதிரி போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. ப்ரொவைடட் நீங்க டிஸ்க்ளைமர் மாதிரி நீங்க எடுத்துக்கணும், அவங்களுக்கு கொஞ்சமாவது பக்தி இருக்க வேண்டும். நட்சத்திரத்துல மட்டுமே கேதுல பிறந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து அவங்க லக்னம் வந்து ஒரு குதர்க்கமா வந்து நாத்திகவாதியாகி எனக்கு சாமியே கிடையாது, நான் கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவுரா வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாசிட்டிவ் தாட்ஸ், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே. பொதுவா இது சக்தி தானே, எனர்ஜி, நத்திங் பட் எனர்ஜி. ஸோ அவங்க சுற்றி ஒரு பாசிட்டிவ் வலையம் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தன்னை பாதுகாத்துக்கொள்ள தெரியும். ஆனால் ராகு நட்சத்திரம் அப்படி கிடையாது. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடனே இந்த நெகட்டிவ் இது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். மேம், பொதுவாகவே இந்த அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மன ரீதியான ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயமாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானே வந்துட்டு இது மாதிரி ஒரு பேய் பார்த்தேன், ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, அந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து முன்னெடுப்பாங்க. உண்மையிலேயே அமானுஷ்யம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா? இதுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி பார்க்குறீங்க? பேரானார்மல் ஆக்டிவிட்டியோடைய ரிசர்ச் வந்து போயிட்டு தான் இருக்கு. அது இல்லைன்னு வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணவும் இல்லை, அது இருக்குங்கிறது 100% உத்தரவாதமும் இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு ஏதாவது சில விஷயங்கள் வந்து ஃபேன் போட்டால் காற்று வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அதே போல தான் வந்து உங்களுக்கு இந்த அமானுஷத்தை உணர்ந்தவங்க வந்து சொல்கிறத உணராதவர்கள் எப்பொழுதுமே வந்து தட்டி கழிக்கத்தான் செய்வார்கள். யாரால அதை பார்க்க முடியுதோ அதனுடைய அனுபவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் 90% பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தாவே சரியாகக்கூடிய தீர்வு உள்ளவங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்குதான். பட் 10% அதில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அவங்க வீட்டில் இறந்தவங்க, அவங்க மேலே ரொம்ப ஆசை கொண்டவர்களாக இருக்க, இல்லை ஒரு அகால மரணம் அடைஞ்சவங்களா அவங்க பக்கத்தில் யாராவது இருந்திருக்கலாம். இவங்களுக்கு அப்போ வீக்கான ஒரு தசாபுக்தி நடக்கும்போது, இவங்களே ஒரு வீக்காக இருக்கும் போது எப்பயுமே இந்த ஆன்மாக்கள், இந்த ஆவி இதெல்லாமே யாரை போய் உடனே தாக்குன்னு சொன்னீங்கன்னா, யார் அதுக்கு ரெடியாக கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது போகுமே. ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கிட்ட அது அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீட்டில் அவங்க அண்ணனோ அப்பாவோ யாரோ இறந்துருப்பாங்க. அவங்க நேச்சுரல் டெத்தாக இருந்தாலுமே அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி போய் நின்று சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னையே விட்டுட்டு போயிட்டீங்க, இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க இப்படிலாம் கேட்டிங்கன்னா, அவங்களே இன்னும் வந்து அவங்க இறந்துட்டதை ஃபீல் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்க நம்ம கூட வர நினைக்கிறாங்க போல இருக்குன்னு அவங்க வந்து இவங்க கிட்ட வரதான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் படுத்தீங்கன்னா யாரும் உங்கள் காதில் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாயிண்ட் 1. உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அமானுஷ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்னத்தை ஃபஸ்ட்டு உணர்வீங்கன்னா, நீங்கள் தூங்க முடியாது. அப்படி தூங்க ட்ரை பண்ணாலும் சம்பந்தமே இல்லாமல் யாரோ பேசுறது டைலாக்ல உங்கள் காதில் கேட்கும். அதுக்கு எந்த கோர்வையும் இருக்காது, எந்த சம்பந்தமும் இருக்காது. மென்டலி உங்களை வந்து தூங்கவே விடாமல் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இதை நீங்கள் கவுன்சிலிங் போய் சரிப்படுத்த ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2வது 3வது சிட்டிங்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதாவது வந்து ஒரு பூட்டுக்கு இதுதான் சாவின்னா அதை போட்டால் மட்டும்தான் அதை திறக்க முடியும். ஒரு சிஸ்டம் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணியாச்சுன்னா அதே பாஸ்வேர்டை திருப்பி போடணும். இல்லைனா சிஸ்டமை வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு ரீஇன்ஸ்டாலேஷன்ற மாதிரி ப்ரோக்ராம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த உங்களுக்கு பில்லி சூனியம் மேவல் இந்த ஆவி இந்த விஷயம் எல்லாமே அது என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் சைக்காலஜிக்கலி ஒரு கவுன்சிலிங் போயிட்டால் தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ சில விஷயங்களுக்கு விடை தெரியாத விஷயங்களுக்கு வந்துட்டு அதன் மூலிமா போனால் மட்டும்தான் அதுக்கு விடை கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ அமானுஷ்யம் பற்றி நிறைய தகவல்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே வரீங்க. பர்சனலாக நீங்கள் அமானுஷ்யத்தை வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பர்சனலாக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய மூதாதையர்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்பூதிரிகள் தான். அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 150 இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்சினிகள்னு சொல்லுவாங்க. எச்சினிகள் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வேலைகள் செய்ய முடியாது. அதில் நல்ல எச்சினியும் இருக்குது, சைவ எச்சினி இருக்குது, அசைவ எச்சினி இருக்குது, நிறைய எச்சினிகள் இருக்காங்க. ஸோ அந்த எச்சினிகளை வந்து அவங்க அப்பயே வச்சு சித்து வேலைகள்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் பரம்பரையில் இருந்தவங்க நல்லதுக்காக மட்டுமே வந்து அதை பயன்படுத்தி கொண்டு வந்தவங்க தான் எங்கள் பரம்பரை. ஃபஸ்ட்டு எங்களுடைய ஜெனட்டிக்கல் இதுவே அதுதான். ஸோ இப்போ எனக்கு அமானுஷ்யத்தை உணரான்னு கேட்டாக்கா இது வந்து நாங்கள் வந்து ஆவிகளை வர வச்சு அவங்களுக்கு சாந்தம் கொடுக்க என்ன அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த பூமியில் நிறைவேறாததுன்றதை பண்ணுறது, ஆவிகளோட வந்து பேசுறது, இந்த மாதிரி நிறையா நான் பண்ணிட்டு தான் வந்து இதனுடைய ஆராய்ச்சி இதில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் இருந்திருக்கேன். இந்த ஆத்மலோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மங்கையர் மலர் பத்திரிகையிலே வந்து நாங்கள் வந்து வாசகம் வந்து நிறையா எழுதியிருக்கோம். அப்பயே உண்மையிலேயே அமானுஷ்யங்கள் பற்றி நிறைய தகவல்களை வந்துட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி